கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்துவிடும். உம்மடி துக்கம் சந்தோஷமாய் மாறும். கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க, நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். தாயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், தண்ணீர் துடைக்கிறார். தாயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், தண்ணீர் துடைக்கிறார். இயேசு தண்ணீர் துடைக்கிறார், உன் தண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விழமாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தான் விடும் போல தருவார், அப்படி செல்ல வழி செய்வார். தான் விடும் போல தருவார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம். சொல்லுங்க, கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு, நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் எங்கள் துக்கம் சொல்லுங்க, எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் தண்ணீர் கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம். சொல்லுங்க, கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஆண்டவர் ஒருபோது விட மாட்டார். நம் தாங்கிடும் படம் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். ஏதோ ஒரு காரியத்தில் நம்மை ஆண்டவர் தப்பி சென்று மீட்டெடுத்து இன்றைக்கு நம்மை ஆஸ்வதிக்க போகிறார். ஆண்டவரே, இந்த திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிற எங்களோடு கூட பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். விசுவாசி, விடாமல் விசுவாசிக்கிறீங்க எல்லாரும் இல்லையா? விடாமல் விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அந்த விசுவாசம் நம்மளுக்கு தளர்ந்து போனாலும் திரும்ப திரும்ப அந்த விசுவாசம் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஆண்டவர் எப்படியாவது நான் ஆசீர்வதிச்சிட மாட்டாரா? எப்படியாவது எனக்கு சுகத்தை தர மாட்டாரா? எப்படியாவது எனக்கு விடுதலை தர மாட்டாரா? எப்படியாவது எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரான்னு சொல்லி அந்த விசுவாசம் நம்மளுக்கு அதிகரித்து கொண்டே தான் வருகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில நேரங்களில் சோர்வுகள் வந்தாலும் மறுபடியும் அந்த வார்த்தை வந்து நம்ம என்ன பண்ணுது? விசுவாசத்தை துவக்கிட்டே இருக்கு. அதான் வசனம் சொல்றது, விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லுங்க. ஆமென். நீங்க எபிரேயர் 12 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. எபிரேயர் 12:1-2. 12:1-2. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற ஆபத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற
இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு பொறுமையோடே ஓட கடவோம். ஆமென். இரண்டாவது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்க்கத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் சாட்சிகள் என்று வாசிக்கிறோம். இப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு திரளான சாட்சிகள். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ள ஒரு சாட்சி இருக்கு. சாட்சி இருக்கா இல்லையா? கர்த்தர் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறார். ஆமென். நீங்க என்னைக்கோ ஒரு நாள் விசுவாசத்தினாலதான் உங்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்குது, ரட்சிப்பு கிடைச்சிருக்குது, பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்குது. ஆமென். இயேசுவை பார்க்கல, இயேசு யாருன்னு தெரியாது, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து யாரோ ஒருவர் சொன்ன அந்த சுவிசேஷத்தை நம்பி, யாரோ ஒருவர் சொன்ன ஜெபத்தை நம்பி, யாரோ ஒருவர் சொன்ன வழிநடத்தலை நம்பி கர்த்தராக இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், விசுவாசிக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனிடத்துல கேட்பது விசுவாசத்தை குறித்து. நீங்க விசுவாசத்தை குறித்து மெசேஜ் எடுக்கல, ஆனா விடாமல் விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம். சொல்லுங்க, தலைப்பு என்ன? விடாமல் விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம். 5 ஆசீர்வாதத்தை நான் சொல்லி இந்த இடத்துல நான் கடந்து போக விரும்புகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு உங்ககிட்ட ஒண்ணு துவங்கிருச்சு, அவர் தான் அதை முடிக்க போறார். சொல்லுங்க, என்கிட்ட ஒண்ணு தொடங்கிருச்சு, அவர் தான் என்ன பண்ண போறாரு? அவர் என்ன தொடங்கிருச்சு? விசுவாசம் தொடங்கிருச்சு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தை கர்த்தர் துவக்கி வைத்திருக்கிறார். ஆமென். இப்ப அந்த ஓட்ட பந்தயம் துவங்கிருச்சு. 2000 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம்? 2026 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆமென். அந்த வருடங்கள் ஆண்டவர் அந்த ஓட்டத்தை, விசுவாச ஓட்டத்தை துவக்கி வச்சுட்டார். மாரத்தான் சொல்லி ஒரு ஓட்ட பந்தயம் இருக்கு இல்லையா? எத்தனை கிலோமீட்டர் ஓடுவாங்க? 42 கிலோமீட்டர் ஓடுவாங்க. ஓடும்போது எத்தனை பேர் ஓடுவாங்க? திரளான ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு வேகமா ஓட மாட்டாங்க, மெதுவா அவங்க வாட்டுக்கு என்ன பண்றாங்க? ஓடிக்கிட்டே, நிக்காம நினைச்சிட்டு ஓடிக்கிட்டே அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 100 பேர் ஓடுறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். 100 பேர் ஓடுறாங்க, 2, 3, 4, 3 கிலோமீட்டர் வந்தோடனே 100ல 70 மாறிடும் இல்லையா? அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் தூரம், அப்புறம் மறுபடியும் 50 மாறிடும். அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது. கடைசியில ஓடுகிறவங்க எவ்வளவுதான்? ஒருத்தர் தான் இல்லையா? அது மாதிரிதான் இன்னைக்கு ஆண்டவர் துவக்கி வச்சுட்டார். என்ன துவக்கி வச்சுட்டாரு? விசுவாசம் என்று ஒரு ஓட்ட பந்தயத்தை துவக்கி வச்சுட்டார். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடுங்க, ஓட்டத்தை. அப்ப அந்த ஓட்டம் என்ன? விசுவாச ஓட்டம். சொல்லுங்க, என்ன ஓட்டம்? அப்ப அந்த நல்ல போராட்டத்தை போராடுறதுக்காக இயேசு நமக்கு அந்த விசுவாசத்தை துவக்கிட்டாரு. அவர் வருகையில தான் அது முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அந்த ஓட்டப்பந்தயம் எந்த இடத்துல முற்று பெறுகிறதோ அந்த இடத்துல தான் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? பிரைஸ் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். நீங்க வெற்றி பெற்றதாக அர்த்தம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் துவக்கின அந்த ஓட்டத்துல யார் நல்ல போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதம். சொல்லுங்க, சொல்லுங்க, பக்கத்துல பாருங்க. நல்ல போராட்டத்தை போராடு. ஆமென். ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்னைக்கு தேசத்துல அநேக போராட்டங்கள் எழுப்பி கொண்டு வருகிறது. லஞ்ச ஒழிப்பு போராட்டம் சொல்லலாம், மதுபான ஒழிப்பு போராட்டம் சொல்லலாம், ஆமென், வேலை வாய்ப்பு போராட்டம் சொல்லலாம். பாருங்க, சென்னையில கடந்த நாட்டுல பஸ் நிறைய கூட்டம் வந்துச்சுன்னு சொல்லி என்ன பண்ண மக்கள் உட்கார்ந்து கிளம்பாக்கத்துல உட்கார்ந்து என்ன பண்றாங்க? போராட்டம் நடத்துறாங்க. அப்ப போராட்டம் இங்க நிறைய நடக்குது. ஜல்லிக்கட்டு ஒரு போராட்டம் நடந்துச்சு இல்லையா? அதுல போராட்டத்துல எத்தனை எழுமித்து போராடணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். தனிநபரா போராடணும். போராடும் பொழுது கர்த்தர் அந்த விசுவாசத்தை முடிக்கும் பொழுது ஒரு நல்ல ஜீவ கிரீடத்தை நமக்கு தர போறார். ஆமென் சொல்லுங்க. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ கிரீடம், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண்வஸ்திரம், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஆலயத்துல தூணாக்குவேன், ஜெயம் கொள்ளுகிறவருக்கு என்னுடைய வலது பரிசுகள் அவனுக்கு என்ன உண்டு அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தல 7 சபைகளுக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஆண்டவரிடத்திலிருந்து இந்த விசுவாசத்தினாலே ஓட்டப்பந்தயத்துல ஓடிக்கொண்டிருக்கிற நாம அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு பொறுமையோட ஓடணும். கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். வேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான உணவசம் யார்கிட்டையும்
பாவத்தை நெருங்குற பாவத்தை சுற்றி இருக்கிற பாவத்தை உதறி தள்ளிவிடும். அப்ப விசுவாசம் என்ற அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெறணும் அப்படின்னா, விசுவாசத்தினால நிறைய காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா எல்லாத்தையும் என்ன பண்ணணும் சொல்லுங்க, உதறி தள்ளி விடணும். ஆமென் சொல்லு. அப்பதான் ஆண்டவர் தோக்கிற ஓட்ட பந்தயத்துல நீங்க ஒரு நபருக்கு என்ன சொல்லலாம், வெற்றியாளர்களா அப்படின்னு சொல்லலாம், வின்னர் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். அப்ப இன்னைக்கு தேவ பிள்ளைகளை யோசிங்க, ஏசப்பா உங்களுக்கு எனக்கும் என்னதை துவக்கிட்டாரு, விசுவாசத்தை துவக்கிட்டாரு. அல்லேலூயா. இந்த விசுவாசத்துல எத்தனை ஆண்டுகள் ரட்சிக்கப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க கணக்கு போட்டுக்கோங்க, நீங்க ஞானஸ்தானம் எடுத்ததுல இருந்து எத்தனை வருஷம் கணக்கு போட்டுக்கோங்க. இல்ல இப்பதான் ஞானஸ்தானம் எடுத்துட்டு அதுலயும் கணக்கு போட்டுக்கோங்க. இந்த ஓட்டம் ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. சொல்லுங்க, ஒரு குழந்தை பிறந்துருச்சு உங்களுக்கு. பிறந்த உடனே இந்த குழந்தை எப்படி பாப்பீங்க சொல்லுங்க. உங்க மகன் பிறந்த உடனே நீங்க எப்படி பாத்தீங்க? இந்த இதுல அப்படின்னு சொல்லுவீங்களா? உடனே என்ன கொடுப்போம், இனிப்பு, ஆண் குழந்தை பிறந்திருக்குது, இந்த பெண் பிள்ளை அப்படின்னு சொல்லி சந்தோஷமா எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம், மிட்டாய் கொடுப்போம். அதை பாக்குறதுக்கு எல்லாரும் வருவாங்க. அந்த குழந்தைய வளர வளர வளர, இந்த குழந்தைய வளர வளர வளர, ஏண்டா ஏண்டா என் வயிற்றுல வந்து அப்ப அந்த மகிழ்ச்சி எப்படி இருக்குது பிறக்கும் பொழுது? எலிசபெத் சொல்றாங்கல்ல, சந்தோஷத்தால் வயிற்றில் உள்ள பிள்ளை சந்தோஷத்தால் துள்ளி, வாழ்த்துதலை கேட்டோட சந்தோஷத்தால் துள்ளி. ஆமென். ஆனா பாவம் இல்ல, யோவான் துள்ளி பாதியிலே என்ன பண்ணிட்டாங்க, யோவான் தலையை வெட்டி கொண்டார். அவர் அவ்வளவுதான், அந்த வழி ஆயத்தப்படுத்துற வேலை தான் அவருக்கு. அதை சரியா செஞ்சுட்டாரு, ஓட்டத்தை என்ன செஞ்சுட்டாரு, சரியா முடிச்சுட்டாரு. இல்ல அப்ப நீங்களும் நானும் ஒரு குழந்தை பெற்றெடுத்தோம், அதை கண்ணு பாக்குற சிரிக்கிறா வச்சு கீழே வச்சு விட்டுட்டு நடக்குது வேணுட்டு என்ன பண்ணுவோம், கீழே விட்டுட்டு அது தொட்டிலையும் சொல்லுவாங்க பிள்ளையும் தொட்டி, அந்த மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் போட்டு எல்லாம். ஆனா அது வளர 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 அது நம்ம பேச்சை கேட்காம போகும்போது அதை குறிச்சு சொல்லுவோம், இது உருப்படாத, என்ன சொன்னாலும் என்ன பண்ண மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது, ஏன் வயிற்றுல பிறந்தியா அப்படி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பிள்ளைகளை வருத்தப்படும். இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு விசுவாசத்துல துவக்கி வச்சுட்டு என்ன பாடுபடுறாருன்னு தெரியலப்பா. யோசித்து பாருங்க, கண்ணாடி ஒரு சாதாரண தகப்பன், உலக தகப்பன் ஒரு பிள்ளை பெற்றெடுத்து அதை சந்தோஷமா அதை வளர்க்கிற ஆரம்பிக்கும் போது பிள்ளை அந்த பேச்சை கேட்காம வளர 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 அவருடைய அந்த மனசு எப்படி துடிக்குது. அது பார்த்தா இன்னைக்கு உங்களை என்னையும் அவர் ரத்தத்தை கொடுத்து அவர் நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். விசுவாசத்தினால நிரப்பி நீ போகிற வெகு தூரம் உன் வழியில கோணலானவைகளை என்ன செய்வேன், சபைய கழுவுனானவைகளை சமமாக்குவேன். நீ போ, நான் உன்னை விட்டு விடல, உன்னை கைவிடல, பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். என்னென்னமோ விசுவாசத்தை கொடுத்து கொடுத்து, நம்பிக்கையை கொடுத்து கொடுத்து, தைரியத்தை கொடுத்து கொடுத்து, புஷ் பண்ணி கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல கொண்டு வந்து ஓடு மகனே ஓடுன்னு சொல்லிட்டாரு. நம்ம என்ன பண்றோம், உலகத்தையும் பார்த்துக்கிறோம், உலகத்தையும் பார்த்துக்கிறோம். திரும்பி பார்க்க மாட்டேன்னு திரும்பி பார்த்துட்டு போயிட்டு அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம். இந்த வெள்ளாடு என்ன பண்ணும் பாத்தீங்களா, என்ன பண்ணும், வெள்ளாடு பாத்துருக்கீங்களா, குறும்பாடு வெள்ளாடா, அது போய் என்ன பண்ணும், ஒரு பக்கம் கிடைக்கும், அங்க ஒரு பக்கம் அங்க ஒரு பக்கம். மேய்ப்பறது ரொம்ப கஷ்டப்படுவார் மேய்க்கிறது. ஆனா இந்த செம்பரி ஆடை மேய்க்கிற நீங்க வண்டியில எல்லாம் போகும்போது பாத்துருப்பீங்க, நம்ம வண்டிக்கு நடுவில் நேரம் நிறைய ஆடுக்கு போயிட்டு இருக்கும். எப்படா இதை கடந்து போகணும்னு நினைப்போம், ஆனா அந்த ஆட்டை ஒரு மேய்ப்பன் அப்படின்னு வரும், உடனே என்ன பண்ணுவோம், அழகா ஒதுங்கி போயிடும். ஆனா அந்த ஆடு நேரம் நீங்க வண்டி ஸ்பீடா போக உள்ள வந்துடும். அப்ப நீங்கள் நானும் எல்லாமே எடுத்துக்க கூடாது. சொல்லுங்க, பக்கத்துல பஸ் ஆண்டுடைய பிள்ளைகள் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் கடிக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா இந்த போராட்டத்தை, இந்த விசுவாசத்தை போராட்டத்தை என்ன பண்ண முடியாது, முடிக்க முடியாது, ஜெயம் பெற முடியாது. அல்லேலூயா, பிரைஸ் லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்ம போராடுகிற அந்த நேரத்துல அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள வைக்கிறார் பாருங்க, எவ்வளவு வசனத்தை வைக்கிறார் பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட போது ஒரு வசனம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஆமென். நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது எனக்கு கொடுத்தாரு ஏசாயா 43:1-10 வசனங்கள் இல்லையா. நீ தண்ணியில கிடக்கும் போதும் நான் கூட இருப்பேன், ஆறுகளை கிடக்கும் போதும் அவைகள் உண்மையில் பொருள் அக்கினி ஜுவாலை நடக்கும் போதும்
அப்ப அந்த வசனத்தை நான் வச்சு அந்த வசனம் என்னை வழி நடத்து நான் விசுவாசிக்கிறேன். இப்ப நீங்க இருக்கீங்க, புது வருஷத்துல ஒரு வசனம் கொடுத்துக்கிறாரு. என்ன கொடுத்துக்காரு? விசுவாசத்தால் தேவனை பாருங்க, நிறைய வசனங்கள் எழுதி போட்டிருக்கு. ஒவ்வொரு வசனமும் நம்மளுக்கு எல்லா விசுவாசத்தை தூண்டுகிற வசனமாவே இருக்கு. அப்ப இந்த ஓட்டப்பந்தயத்துல நம்ம ஓடக்கூடிய அந்த பந்தய பொருள் பெறுவதற்கு ஆயத்தமா இருக்கக்கூடிய நாம எத்தனையோ காரியத்தை நம்ம ஆண்டவர் ஊக்குவித்து அதுல ஓடுவதற்கான ட்ரைனிங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கொடுக்கிறார். எப்பொழுதெல்லாம் நீங்க ஜெபிக்கிறீங்களோ அப்பெல்லாம் பாருங்க, 3 நாள் என்ன முகாம்? அக்கினி வெயில் கத்திருக்குது இல்ல? இந்த நேரத்துல என்ன முகாமா? அக்கினி முகாம் இல்ல? அப்ப அக்னியோடு நம்ம அக்னியா இருந்தாதான் நம்மளுக்கு என்ன ஆகும்? எந்த பாதிப்பு வராது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னிக்குள்ள அக்னியை விட அக்னியா இருந்தனாலதான் என்ன பண்ண முடியல இல்லையா? அப்ப அந்த அக்னி அபிஷேகம் வேணும். ஆமா, இப்படிப்பட்ட கூட்டங்கள் நமக்கு வேணும். இப்படிப்பட்ட திருச்சபையினுடைய ஆராதனைகள் நமக்கு வேணும். இது எல்லாம் இந்த பந்தய பொருளை நீங்க ஓடுறதுக்கு அப்படியே உங்களை புஷ் பண்ணி கொண்டு போறதுக்கு உதவி செய்கிறது. சரி, இப்ப ஒரு பாக்ஸிங் போட்டுட்டு இருக்காங்க. எப்படி பாக்ஸிங் போட்டுருக்கு? அப்ப திடீர்னு டின்னு ஒரு பெல் அடிச்சா நமக்கு என்ன கொடுப்பாங்க? ஏதாவது ஸ்டாப் ஜூஸ் கொடுப்பாங்க. திரும்ப வளர்க்கணும் அடிக்கும் இல்ல? ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுறவனா இருக்கட்டும், இல்லை கிரிக்கெட் யாரா இருந்தாலும் அவங்க கையில கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஜூஸ் கொடுப்பாங்க. பாத யாத்திரையா எங்கேயும் போறாங்க, ஜனங்க போறாங்க, பார்த்தீங்கன்னா அங்கங்க என்ன வச்சுக்காங்க? பந்தல போட்டு ஈசாவோட ஆசீர்வாதம் யாக்கோபு கொடுக்கும்போது வானத்தின் பணிகளும் பூமியின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குப்பா. என்னென்ன ஆசீர்வாதம் சொல்லுமோ அத்தனை ஆசீர்வாதமும் எல்லாம் பண்ணிடுவாரு. யாரு கொடுத்துருவாரு? யாக்கோபு கொடு. இவன் வந்து கேட்கறான், யாரு? ஏசா வந்து கேட்கறான், எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன்ப்பா. ஒரு ஆசீர்வாதம் என்னப்பா? எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அப்ப அந்த யாக்கோபு மேல அத்தனை ஆசீர்வாதத்தை தான் தகப்பன் கொடுத்தது போல இன்னைக்கு பரம தகப்பன் உங்களுக்காக எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க பாருங்க. அவன் கேட்கிறான், ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் சகப்பன ஒரு ஆசீர்வாதம் சொல்ற, நீ வாளோட பிழைப்பு நடத்துவார் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறது பாவம். அந்த ஏசாவோட சன்னதி அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஏதோமியர்கள் அவ்வளவு. ஆனா யாக்கோபு செழிப்பாய் மாறினான். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபுடைய சன்னதினால இயேசு பிறந்தார். இன்னைக்கு பாவத்தை நம்மளாம் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து தேவாட்டுக்குட்டிய இயேசு அந்த ஜான்ரேஸ்ல இருந்து பிறந்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் சொல்கிற வார்த்தையை சொல்றேன், நீங்க விடாம விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். கைப்பிடிங்கல, கைப்பிடிங்க. நீங்க அன்பு சகோதரரே, அன்பு சகோதரியே, நீங்க விடாம விசுவாசித்தீங்க உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. கலாத்தியர் 6:9 வாசிங்க. கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம். நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால், அப்ப இந்த விசுவாசத்துல ஓடுகிற அந்த வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது? இந்த சோர்வு வரக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. அப்புறம் ஆசைங்க அப்ப இந்த நல்ல போராட்டத்தை போராடக்கூடிய இந்த விசுவாசத்துல நடக்கக்கூடியவர்களுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு நாள் உண்டு. அந்த நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? தளர்ந்து போகக்கூடாது. பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அவங்க செருப்பு என்ன செய்யலையா? பழசா போல. ட்ரெஸ் பழசா போகல. அவங்க பலன் என்ன பண்ணலையா? குன்றி போகவில்லை. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு பலன் அவங்களுக்குள்ள இருந்தது என்று சொல்லிப்பாங்க. எல்லா ராஜாக்களும் இஸ்ரவேல் மக்களுடைய அந்த பலத்த சேனையை பார்த்து அந்த ராஜாக்கள் பயந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவ பிள்ளைகள் அந்த விசுவாச ஓட்டத்துல ஓடுகிற பொழுது நமக்கு ஒரு நாள் நியமிக்கப்பட்ட வரைக்கும் தளர்ந்து போகக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னா நீங்க தளர்ந்து போகக்கூடாது. உங்களுக்கான நியமிக்கப்பட்ட ஒரு நாள் உண்டு. அந்த நாள் வரைக்கும் ஆசீர்வாதம் அதுதான். கைத்தட்ட மாட்டீங்களா? நான் வந்து நல்ல வீடு கட்டுவீங்க, நல்ல பெரிய ஆளாவீங்க, கோடீஸ்வரர் ஆவீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? உங்களுக்காக ஒரு நியமிக்கப்பட்ட நாள் இருக்கு. அதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. சொல்லுவாங்கல்ல, இந்த குடுகுடுப்புகார வந்து சொல்லுவாங்க,
என்ன நாள், என்ன காலம் பிறக்குது? நல்ல காலம் பிறக்குது. புறஜாதி மனுஷன் சொல்லுவான், நல்ல நேரம், நல்ல நாள், நல்ல ஆண்டவர் சொல்றது, உனக்குன்னு ஒரு நியமிக்கப்பட்ட நாள் உண்டு. அல்லேலூயா. அந்த நாள் வரைக்கும் நீங்க தளர்ந்து போகவே கூடாது. சொல்லுங்க, அதனாலதான் ஒரு வசனம் சொல்லுது, தளர்ந்து போன கைகளை தள்ளாடுகிற முழங்கால்களை. இயேசுப்பா எப்போதுமே புதுசு புதுசுன்னே இருப்பார். நிறைவானது வரும் பொழுது புது பலன் அடைவீர்கள். அப்புறம் புது பலன் உங்களுக்குள்ள என்ன செய்கிறது? வருகிறது. அப்ப எல்லாமே புதுசு புதுசாவே புதிய காரியத்தை செய்வேன். புதிய அந்த வார்த்தையெல்லாம் சொல்லு, நான் வந்து சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன புதுசா புதுசா சொல்றாங்க? புதிதும் பூர்வம் இல்ல, எவ்வளவு புதுசு. அதை வச்சு ஒரு மெசேஜ், காலைதோறும் புதிய. அப்ப பைபிள்ல பழச ஆண்டவர் பார்க்கறதே இல்ல, எல்லாம் புதுசா தராரு. கரங்களை தட்டுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பூர்வமானதை செய்ய வேண்டாம். புதுசா அப்படின்னா நம்ம உலக பொருளை நினைக்க கூடாது. புதுசு நம்ம வாழ்க்கை. அல்லேலூயா. நம்மள புதுசா இருக்கும். புதிதும் ஒரு வசனம் சொன்னீங்க, புதிதும் பூர்வமுள்ள. இப்ப ஒரு ஓட்டை கிரைண்டர்ல நீங்க மாவை போட்டு விடிய விடிய ஆட்டிட்டு இருந்தாலும் அது என்ன பண்றது? சவுண்ட் கிக் 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 சத்தம். சில வீட்ல எல்லாம் அந்த கிரைண்டர் மாத்தவே மாட்டாங்க. அதுல அரிசியை போட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். கிடுக்கு 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 டைம் பார்த்துட்டே இருக்கும். என்ன அரைக்கவே இல்லை. அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அதையே ஒருவேளை மாத்தணும், இல்லாட்டி கல்லாத என்ன பண்ணணும்? குத்தல். அப்பதான் அது மாறும். அரைக்கல அது பார்த்தா அரைக்காது. அது மாதிரி ஆண்டவர் சொன்னாரு, சில விஷயத்தை புதுசா மாத்தினாதான் அந்த விசுவாசம் தளர்ந்து போக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசம் தளர்ந்து போக கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஆசீர்வாதம் இருக்கு? தளர்ந்து போகாம இருக்கணும்னா ஒரு நாள் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசி வெளிப்படுத்தின ஒரு வசனத்தை வாசிச்சேன். 1 அதிகாரம் 4 வசனம் நினைக்கிறேன், 4 6 நினைக்கிறேன். அதுல போட்டிருக்கு, மேகங்களுடனே வருகிறேன், கண்கள் யாவும் காணும், என்னை குத்தினவர்கள் என்னை. எப்படி ஒரு தீர்க்கதரிசனம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. சிலுவையில நடந்தது, அவங்க காலத்துல நடந்தது சொல்றாரு, நான் மேகங்களுடனே வருவேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வெளிப்படுத்தல் 1 எத்தனை? 7 வாசிங்க. கண்கள் யாவும் அவரை காணும், அவர்கள் குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து. எஸ், ஹல்லேலூயா. அந்த நாள் தான் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாள். ஹல்லேலூயா. அவங்க புலம்புவாங்க, நம்ம ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா முன்னாடி போவோம். அதுக்குள்ள இந்த லைஃப ஆண்டவருக்குள்ள ஜம்மு வைக்க போறாரு. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகள் சோர்ந்து போக மாட்டாங்க. ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு பசி இருக்காது. ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவியில செத்து போக மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு புதிய காரியம் வந்துட்டே இருக்கு, புதுசா வந்துட்டே இருக்கு. நான் இந்த பைபிள்ல வந்து பைபிள் காலேஜ் படிச்சிருந்தாலும், டெய்லி ஜாப் பண்ணாலும், டெய்லி பைபிள் படிச்சாலும், நான் இன்னைக்கு படிச்சாலும் எனக்கு புதுசா தான் இருக்கு. தெரியாதுதான் சொல்ற அளவுக்கு இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. புதுசு புதுசு பாருங்க. நான் ஆராதனை வேளையில ஒரு வசனத்தை எனக்கு விளக்கி கொடுத்தேன். எத்தனை பேர் கவனிச்சீங்க? என்ன வசனம்? என்ன வசனம் சொன்னார் ஆண்டவர் ஆராதனை வேளையில? நாங்களே தூங்கிட்டு இருந்த மாஸ்டர் எங்களுக்கு தெரியும். ஆராதனை வேளையில என்ன வசனம் சொன்னார்? நான் இவ்வளவு நேரம் பேசுறது வேஸ்ட்னு நினைக்கிறேன். ஆராதனை வேளையில என்ன வசனத்தை விளக்கி சொன்னார்? நீங்க எல்லாம் தீவுல இருந்து இப்பதான் வந்திருக்கீங்க. என்ன வசனம் சொன்னாரு? நான் சொல்லலைன்னா அடுத்த செய்தி நான் போக மாட்டேன். அடுத்த தலைப்பு என்ன வசனத்தை விலகி சொன்னார்? காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. தோத்திரம். சொல்லுங்க, என்ன வசனம் சொன்னார்? ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, நீங்களே இன்னும் ரட்சிக்கப்படலன்னு நினைக்கிறேன். சொல்லலாம் அப்படி? வேண்டாமா? சொல்லுங்க, என்ன வசனம்? காத்திருப்பு.
எனக்கு ரொம்ப விஷனமா இருக்கு இந்த திருச்செவி குறிச்சு. இந்த வார்த்தையை எப்படி பேசினார், முக்கியத்துவம், தேவனுக்குரிய முக்கியத்துவம். எல்லாத்தையும் விட்டுட்டு அவ்வளவுதான், அதான் காத்திருப்பு. நம்ம எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும், எவ்வளவு முக்கியமான காரியங்கள் இருந்தாலும், எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும், எவ்வளவு படிச்சிருந்தாலும், எவ்வளவு காரியம், அந்த நேரத்துல ஏசப்பா வச்சு துதிக்கணும் பார்த்தீங்களா, முதலீடு பார்த்தீங்களா, அதுதான் காத்திருப்பு. நம்ம நினைக்கிறோம் காத்திருந்த கர்த்தருடைய வருகை அது இப்பொழுது காத்திருக்கும். ஆனா முக்கியமான காத்திருப்பது, புதுபலன் வர காத்திருப்பது என்னன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருக்காக நிற்பதுதான் காத்திருப்பது. அழகா பேசினார் ஆண்டவர். புதுபலன் என்று சொன்னால் என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட இருந்த மாற்றம் தான் புதுபலன். நம்ம கிட்ட சில மாற்றம் வருது பார்த்தீங்களா, புதுபலன்னா கை கால் வலி நல்லாகணும், தலைவலி நல்லாகணும், காய்ச்சல், இது இல்லை புதுபலன். நம்ம கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் வருது பார்த்தீங்கன்னா, பாவத்திலிருந்து இல்ல சாபத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து ஒரு மாற்றம் வருது பார்த்தீங்களா, அதுதான் என்னங்க. இவங்களுக்குள்ளதான் எப்படி அவங்க ஓடுவாங்க, தாழ்ந்து தாழ்ந்து போயிட்டு இருந்தவங்க உயர அடிச்சு என்ன பண்ணுவாங்களாமா அப்படின்னு அந்த வார்த்தை. எதுக்காக அந்த வசனத்தை சொல்றேன்னா, ஒரு விசுவாசம் உள்ளவன் கர்த்தரிடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவன் தளர்ந்து போகவில்லை சொல்ற. அந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுது, ஓடினாலும் நடந்தாலும். அந்த சோர்வும் அந்த இளைப்ப அந்த பலவீனமும் நம்ம வராமல் இருப்பதற்கு நமக்குள்ள என்ன வருது, பலன் வருது. நாம சொல்லி பார்க்கணும். இன்னைக்கு கடைசி நாள்ல நம்ம கர்த்தர் பாருங்க, திருவள்ளுவர் கொடுக்கும்போது ஒரு வருஷம் சொல்லுவோம், கடைசி நாள் அவன் என்ன பண்ணுவேன். அப்ப ஒரு நாள் நமக்காக வைக்கப்பட்ட, ஒரு ஆசீர்வாதத்தின் நாள் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுக்கு நியாய தீர்ப்பு நாள் இல்ல, அல்லேலூயா. நம்ம அக்னியில நரகத்துல போகக்கூடிய சாபமான நாள் அல்ல. விசுவாசித்து உண்மையா இருக்கிறவர்களுக்கு ஏசப்பாவோட வரக்கூடிய அந்த நாள் ஆனந்த களிப்புள்ள ஒரு நாள், சந்தோஷத்தின் நாள், சமாதானத்தின் நாள். அல்லேலூயா. அதுதான் நீங்க ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த திருச்சபை மக்களுக்கு ஒரு சந்தோஷம் வேணும்னா, சமாதானம் வேணும்னா, ஆண்டவர் அந்த ஓட்டப்பந்தயத்துல தளர்ந்து விடவே பண்ண மாட்டார். தளர்ந்து விடவே மாட்டார். உங்களை ஒவ்வொரு நாளும் பூஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறார். வசனத்தினால, ஜெபத்தினால பலப்படுத்த. ஒருவேளை நீங்க அங்க மறந்தாலும் தொடர்ந்து அந்த ஆவிக்குரிய பலவீனம் வரவே கூடாது, முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கு. இரண்டாவது ஏசாயா 40:31. ஏசாயா 40:31 வேகமாசி. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். சரி, அதுல ஒரே ஒரு வார்த்தை வாசிங்க. ஓடினாலும் மேற்கொள்ளையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அடைந்து உயர அது மட்டும் எடுத்துக்கும், சரிங்களா? உயர பரப்பார் போல செட்டை அடித்து எல்லாரும் சொல்லுங்க, செட்டை அடித்து. இரண்டாவது ஆசீர்வாதம் விசுவாசிக்கிறவர்களுக்கு, இரண்டாவது ஆசீர்வாதம் செட்டை அடித்து. செட்டை அடிச்சு எழுப்புனா எங்க போலாம், உயர போலாம். அல்லேலூயா. நீங்க அதுதான் நினைக்கிறீங்க பாத்தீங்களா, சொன்னேன் உயரனால பறந்து மேல போறதா நினைக்கிறீங்க. நீங்க செட்டை அடிச்சு பறக்கக்கூடிய நாள் அந்த நாள் வரும். ஆண்டவர் உங்களை வானத்துல மத்திய ஆகாயத்துல வச்சு உங்களை பார்த்துருப்பாரு. ரகசியவர்கள் அங்க வைக்கப்படுவீங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த சூழ்நிலையில இந்த ஓட்டப்பந்தயத்துக்கு தேவை என்னன்னா, கீழே போயிட்டே இருக்க கூடாது, குந்தி போயிட்டே இருக்க கூடாது. நீங்க சட்டை அடித்து அடித்து உயர பறந்துட்டே இருக்கணும், மேல போயிட்டே இருக்கணும். சொல்லுங்க, என் வாழ்க்கை மேல போற வாழ்க்கையா இருக்கும். ஒரு ஏறு வரிசை, இறங்க வரிசை. நீங்க இறங்க வரிசையா இருக்க கூடாது, ஏறு வரிசையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதான் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதும் பார்த்தாங்க. அப்ப ஏறுறவங்க ஜபதூபத்தை எடுத்துட்டு போறாங்க, இறங்குறவங்க பதில் கொண்டு வராங்க. அது அந்த அர்த்தம். ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்த காரியத்திலும் இறங்கி வரக்கூடாது. என்ன பண்ணிட்டே இருக்கணும், சொல்லுங்க, கிறிஸ்துவுக்காக எந்த காரியத்திலையும் எதுலையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இறங்கி வரக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்துல என்ன போட்டிருக்கீங்க எல்லாரும், போட்டதுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கும். எல்லாரும் உயர்த்துவார். படிப்பு இல்லையா, படிப்பை தந்து உயர்த்துவார். வீடு இல்லையா, வீட்டை தந்து உயர்த்துவார். சமுதாயத்துல புறக்கணிக்கப்பட்டிருக்கிற உங்களை தலைமுறைகளை கர்த்தர் உயர்த்துவார். வெட்கப்பட்டு தலைகுனிந்து அவமானப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை நிமிரச் செய்வார். சத்துருக்கள் முன்பதை பந்தி ஆயத்தப்படி தலையை என்னே நான் அபிஷேகம்.
நீங்க ஜெபிக்கிற பொழுது பிசாசுகள் போடும், நீங்க ஜெபிக்கிற பொழுது அசுத்தாவிகள் அலறும், நீங்க ஜெபிக்கிற பொழுது வியாதிகள் குணமாகும். நீங்க உங்க கிராமத்துல உங்க ஊர்ல ரட்சிக்கப்படாதவர்கள் உங்க மூலமா ரட்சிக்கப்படுவாங்க. இதுதான் உயிரை பறக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, என்னை பார்த்து என் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையை பார்த்து ஜனங்கள் அப்பா கிஃப்ட் கொடுத்துட்டாரு ஆண்டவர், பரிசு ஓடும் போதே அந்த நான் சொன்னல எடைக்கு ஜூஸ் கொடுக்குற மாதிரி. இப்போ கூட ஒரு டீ கொடுத்தா நல்லா இருக்குன்னு அது மேலே பிரதர் சொன்னார், பாஸ்டர் ஒரு வாரம் டீ கொடுக்கலாமா அப்படின்னு முயற்சி எடுப்போம். அதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டீ கொடுக்குறது. அல்லேலூயா. அப்ப ஒரு ஏதோ ஒரு தாகத்துக்கு தேநீராவது கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தேநீர் மாதிரி கொடுக்குறாரு. அல்லேலூயா. நீங்க எங்க போவீங்க? உயிரை பரப்பீங்க. அந்த உயிரை எழும்ப முடியாதபடி சில கட்டுகள் இருக்கிறது. பக்கத்துல சில கட்டுல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கத்து அறுத்தறிப்பார். மாட்டிடுச்சு, ரக்க மாட்டிடுச்சுன்னா என்ன பண்ண முடியாது? பறக்க முடியாது. ரக்க உடைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ண முடியாது? பறக்க முடியாது. அந்த இறகுகள் சிந்தப்பட்டுச்சு, உடைக்கப்பட்டுச்சுன்னா அந்த ரக்கையால பறக்க முடியாது. வேதனைப்பட்டு வார்த்தையினால கொட்டப்பட்டு மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம திட்டுறவனா திட்டிக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. நமக்கு விரோதமா பேசுறான். ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, உன் ரக்க உடையாது, உயர பறக்க வைப்பேன், உயர பறக்க வைப்பேன், செட்டைகளை அடித்து எழும்புவேன், செட்டைகளை அடித்து எழும்புவேன். ஏன்னா விசுவாசத்தினால புது பலன் கிடைச்சிருச்சு. காத்திருந்தீங்க விசுவாசத்தினால, இப்ப மட்டும் காத்திருக்கீங்க. நீங்க உயிரை பறக்காம கர்த்தரை விட மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அதான் ஒரு பாட்டுல, இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் உன்னதரின் மகிமை உண்மையில் வந்ததா. உயர பறக்கிற ஒரு அனுபவம் நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதம். விசுவாசிக்கிறவர்களுக்கு முதலாவது நாள் வைக்கப்பட்டிருக்கிறது, தளர்ந்து போகாதபடி இருப்பீர்கள். விசுவாசிக்கிறவர்களுக்கு செட்டையை அடித்து உயர பறக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அடுத்தது 2 15:7. எத்தனாச்சு? 3வது. சரி, இன்னும் வேகமா நம்ம 5 காரியத்துல 3 காரியம். உங்கள் கைகளை நெகிழ விடாமலும் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். அல்லேலூயா. சில ஆசீர்வாதமான செய்தியை நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் பேசுறது என்னன்னா, இதுக்காக தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு. இப்படிப்பட்ட காரியத்தினாலதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. உலக ஆசீர்வாதம் இந்த பூமியோட என்ன பண்ணிரும்? ஆனா நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம்னா அது நாள் இருக்கு. அந்த நாள்ல கர்த்தர் அது வரைக்கும் உங்களை பூஸ்ட் பண்ணி உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்து அது வரைக்கும் கொண்டு போயிடுவார். அதுக்குதான் அந்த விசுவாச ஓட்டத்துல துவக்கி வச்சிருக்கிறார். 2வது, நீங்க தளர்ந்து போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட்டைய அடிச்சு எழும்பக்கூடிய அந்த ஒரு பலன் உங்களுக்குள்ள கொடுக்கிறாரு. காத்திருக்கிற பிள்ளைகளை, வெயிட் பண்ற பிள்ளைகளை, அப்படிப்பட்ட ஒரு பலன். 3வது, இந்த வசனத்துல வாசிக்கிறோம், நீங்களும் உங்கள் கைகளை நெகிழ திடன் கொள்ளுங்கள். விசுவாசத்துல ஓடிக்கொண்டிருக்கிற நீங்க திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. உன் கிரியைகளுக்கு என்ன உண்டு? அப்ப திடன் கொள்ளுங்கள் அப்படின்னா தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். சில காரியத்தை குறித்து அஞ்சு வாழ்ந்தது போதும். ஆமென். சில காரியத்தை குறித்து சோர்ந்து போனது போதும். ஆனா அவங்க கேள்வி கேட்டுருவாங்க, இவங்க கேள்வி கேட்டுருவாங்க, இவங்க விசாரிச்சிருவாங்க, அவங்க பேசிடுவாங்க. மக்களுக்கு மற்றவனுக்காக நம்ம வாழ வேண்டாம். யாருக்காக வாழணும்? வாழ்ந்தாலும் மரித்தாலும் உம்மோடதான் அப்படின்னு சொல்றோம். அப்போ என் பக்கத்து வீட்டுக்கார பார்த்துருவான், அதனால நான் இப்படி பண்றேன். நான் போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கேன். அப்போ பார்த்து 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. என்ன மொய் வச்சுட்டியாடா அப்படின்னு கேட்கறாங்க. நான் நோட் பண்ணிட்டேன். மொய் வச்சுட்டியா? எவ்வளோடா வச்சேன்? நான் 2001 ரூபா வச்சேன். 2000 ரூபா வச்சியா? ஆமாம். என்னோட கல்யாணத்துக்கு அவர் 1500 ரூபா வச்சார். தெரிஞ்சது 1000. இப்போ நான் 500 ரூபா சேர்த்து ஒரு 501 ரூபா நான் வச்சிருக்கேன். சேர்த்தேன் 2000 வச்சேன். அப்படியே நான் வச்சேன். நீ எவ்வளோ வச்ச? நான் ஒரு 501 ரூபா வச்சப்பா. இப்போ 2 பேரும் பேசிக்கிறாங்க, இப்படி வச்சா அப்படி வச்சு. அப்போ இன்னைக்கு நம்ம பலனை பார்க்குறாரு ஆண்டு. என்ன பார்க்குறாரு? இந்த உலக மனுஷனுக்கு ஈடாக இவன் வச்சா, நீங்களும் அப்படிதானே. ஒரு திருமணத்துக்கு போறீங்க, உங்களுக்கு எவ்வளோ மொய் செஞ்சாங்களோ அதுக்காக 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கல்யாணத்துக்கு அப்பெல்லாம் எவ்வளோ? 25 ரூபா மொய் வைக்கிறாங்க. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக தான் செய்வார். கடவுளை தட்டுங்க, கடவுளை தட்டுங்க. அப்ப நீங்க விசுவாசித்தீங்கன்னா
நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா தான் அவர் செய்வார், குறைவா செய்யவே மாட்டார். இல்ல அதான் சொல்றாரு, உன் கிரியைக்கான பலனை என்ன செய்றேன் உண்டு, திடன் கொள்ளுங்க. பாவத்தை, உலக காரியங்களை, உலக பெருமைகளை, கோபங்களை, இச்சைகளை, பொய், களவு, திருட்டு, பொறாமை, வேசித்தனம், இப்படிப்பட்டதை விட்டு விலகுவதற்கு திடன் கொள்ளுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நல்ல பேர் எடுக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, நல்ல பேர் எடுக்கணும். நல்ல பேர் வந்ததா எனக்கு ஆண்டவர் கொடுத்தாதான் நான் கொடுக்க முடியும். இப்போ நான் ஸ்கூல்ல ட்ரைன் பண்ணிட்டு வந்தேன். பார்த்தா எனக்கு ஒரு காணிக்கை கிடைச்சிச்சு, ஒரு 1000 ரூபா காணிச்சு. எனக்கு என்ன பண்ண தெரியல, இப்படி வந்துட்டே இருந்தது. 2 வயசான முதியவர் ரோட்ல உட்காந்து வரப்போற வண்டியெல்லாம் அப்படி கையெடுத்து பார்த்தோன்னே போயிட்டேன். நான் கிராஸ் பண்ணி போயிட்டேன். என்னமோ சொல்றாங்க போல இருக்குன்னு நினைச்சு பார்த்தா காட்டு பகுதி, 2 பக்கம் காடு. அந்த காட்டுல யாருமே இல்லை. 2 வயசான அம்மா, கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்காங்கன்னு தெரியல. நான் ரோட்ல பாதி ரோட்ல உட்காந்து தரையை தொட்டு என்ன பண்றது தெரியல. நான் போனேன், எனக்கு இன்னும் பார்க்கல, இருக்கிறது அப்படியே எடுத்து பார்க்காம இப்படியே கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா ஆண்டவர் சாயந்தரத்துக்குள்ள 2 மடங்கு ஆசீர்வதிச்சு. கரங்களை தட்ட மாட்டீங்களா? அப்போ எனக்குள்ள ஒரு மனசு அது பேசிட்டே இருக்கு. பரலோகத்துல வித்தியாசம் இருக்கு. பரலோகத்துல வித்தியாசம் இருக்கா இல்லையா? உயர்ந்தவன் ஒருத்தர் தான். நீங்க பரலோகத்தில் தாழ்த்தப்படுவீர்கள் சொல்லி போட்டுருப்பாரு இல்ல, அவன் உயர்த்தப்படுவான்னு சொல்லி போட்டுருக்கு. இப்ப யார் உயர்த்தப்படுகிறான்னா, மற்றவர்களுக்கு இரக்கப்படுகிறவர்கள், கொடுக்கிறவர்கள் உயர்த்தப்படுகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க ரொம்ப கொடுக்கணும்னு இல்லை, உங்ககிட்ட இருக்கிற 10 ரூபா கூட இருக்காதுல்ல, டீ வாங்கிக்கோங்க, கொடுத்தாங்க அந்த பலன் மிகுதியாக இருக்கும். சரி, எங்கேயோ போயிட்டோம். திடன் கொள்ளுங்கள், அந்த விசுவாசத்துல திடன் கொள்ளுங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம பார்த்து அவங்க செய்யற போலவே நம்ம செய்யக்கூடாது. கர்த்தர் என்ன செய்கிறார்? என் கிரியைகள் மனுஷிக கிரியை இருக்கா? கர்த்தர் மனுஷன் செய்யற மாதிரி அவன் என்னை திட்டான், நானும் 2 வார்த்தையை திட்டுறேன். அவன் என் வீட்டுல கல் எடுத்து போட்டான், நானும் அவன் வீட்டுல கல் எடுத்து போடுவேன். அவன் எனக்கு மந்திரம் வச்சுட்டான், நானும் என்ன பண்ணுவேன்? மந்திரம் வச்சுட்டேன். அவன் என்ன சமைச்சிட்டான், நான் ஏட்டிக்கு போட்டு நம்ம அப்படி செய்யாம, மனுஷன் செய்யற மாதிரி செய்யாம திடன் கொள்ளுங்கள், நெகிழ விடாதீங்க. பேசிட்டாங்க, சொல்லிட்டாங்க, பண்ணிட்டாங்க, நெகிழ விடாதீங்க, திடன் கொள்ளுங்க. ஏன்னா அந்த ஓட்டத்தை, விசுவாச ஓட்டத்தை என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் துவக்கிட்டார். அல்லேலூயா. அப்ப உங்க கிரியைகள் நல்ல கிரியைகளா வரணும். இந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய அந்த சுபாவங்கள் நல்ல, அதற்கான பலன் கிடைக்கும். நீங்க இருக்கீங்கன்னா உங்க அப்பா அம்மா ஏதோ ஒரு நல்லது செஞ்சிருப்பாங்க, அதனாலதான் ஆண்டவர் உங்களை உட்கார வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏதோ ஒரு விஷயத்துல கெட்டவங்களாவே இருக்கட்டும், ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க ஆண்டவரை தேடி இருக்கலாம், இல்ல பேசிருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஏதோ வேற ஆண்டவர் தேடாதவங்க கூட ஏதாவது ஒரு நல்ல உதவிகள் என்ன செஞ்சிருக்கலாம், அது ஆண்டவர் நினைவு கூறுகிறார். பார்க்கலாம். சத்தம் பாருங்க. கைவிலி பாஸ்டர் ஒரு சம்பவத்தை சொன்னாரு. பர்மா தேசத்துல ஒருத்தர் இருந்தார். அங்க ஒருத்தர் பெல் அடிப்பார் கோயிலுக்கு. அந்த கோயில் பெல் அடிக்கிற ஒருத்தருக்கு ஆண்டவர் நினைவு பொறுத்து அவங்க பிள்ளை இந்தியாவில் இருக்கிற அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிச்சாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மளுடைய கிரியைகள்ல ஒரு மாற்றம் வரணும். வந்துச்சுன்னா உங்க விசுவாசத்துல விடாம விசுவாசத்துல ஆசீர்வாதம் கிடைக்கும், பலன் கிடைக்கும். சொல்லுங்க, பலன் கிடைக்கும். 3 காரியத்தை பார்த்துக்கோ. 1, அந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். செட்டைகளை அடித்து. அடுத்தது திடன் கொள்ளுங்கள், நாம் கிரியைக்கான பலனை. இந்த செய்தி எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? எத்தனை பேருக்கு புரிஞ்சு? ஆமா. வேகமா 2 காரியத்தை வாசித்து நான் ஜெபித்து கடந்து செல்கிறேன். சங்கீதம் 27:11. சங்கீதம் 24:11. ஆசை நிறைவேறும் போதித்து 14 கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார்.
ஆமென். அல்லேலூயா. இப்ப மறுபடியும் அந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நம்ம ஆசை நிறைவேறுவதற்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ காத்திருந்தா உன் இருதயத்தை நான் என்ன செய்ய போறேன்? ஸ்திரப்படுத்துவேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்க. தளர்ந்து போக கூடாது. செட்டைகளை அடித்து பறக்க வைக்கிறாரு. அப்புறம் பலன் கிடைக்கிறது. மூன்றாவது திடன் கொள்ளுங்கள். சாரி, இதயத்தை சொல்லுங்க. இதயம் ஸ்திரப்படாம இருக்கு சில பேருக்கு இன்னைக்கு. அல்லேலூயா. இப்ப இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, எப்படா விட்டுருவாங்க அப்படின்னா அது ஒரு இதயம் இல்லையா? சில இதயத்துல என்ன புரிஞ்சிக்கவே மாட்டாங்களே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புரிஞ்சிக்க மாட்டாங்கப்பா நிறைய பேர். சில நேரம் கணவனே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க, சில நேரம் மனைவி நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க, பிள்ளைங்க நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன் ஊழியக்காரங்க கூட சில நேரங்களில் உங்களுக்கு உங்க வீட்டுல என்ன நடந்தது தெரியாம வந்து உட்கார்ந்து, என்ன சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, தோத்துறா தோத்துறா தோத்துறா, பைபிள் கிச்சன் வச்சுட்டு பைபிள கிச்சன்ல ஸ்தோத்திர சிஸ்டர், அவங்க அட்டு தண்ணி நடந்துருக்கு, சண்டையெல்லாம் நடந்து பார்த்தா அப்படியே ஸ்தோத்திர சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, வேற வந்துட்டாரியா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு சிஸ்டர், பிரதர் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு பிரதர், எப்படி இருக்கு என் மேல சொல்லுங்க. என்னடா ஒண்ணுமே தெரியாம இப்படி வந்து கேட்கிறாரு. நீங்க ஆண்டவர் உங்களை குறித்து தெரிய வச்சிருக்காரு, மனுஷன் உங்களை குறித்து தெரிய வைக்கல. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மகளே நீ விசுவாசத்தோடு ஓட்டப்பந்தயத்துல ஓடிட்டு இருக்க, உன் இருதயம் பலவீனப்படக்கூடாது, உன் இருதயத்தை நான் ஸ்திரப்படுத்துறேன், இருதயத்தை ஸ்திரப்படுத்துறேன். இருதயம் மகா திருக்குள்ளது கேடு உள்ளதுமா இருக்கு. இந்த இதயத்துல தான் வஞ்சனைகள்லாம் இருக்கும், பகைகள்லாம் இருக்கும், விரோதங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் தூக்கி எறியும். விசுவாசத்துக்கு தடையா இருக்கும், வளர்ச்சிக்கு தடையா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இதயத்துல வச்சு பூட்டி 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 அதை நினைச்சு புலம்போதை காட்டிலும் அறிக்கையிடுங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அந்த விசுவாச ஓட்டத்துல ஓடிக்கொண்டிருக்கிற நீங்க, அவர் துவக்கி வச்ச அந்த ஓட்டத்துல ஓடிக்கொண்டிருக்கிற நீங்க, அந்த வேதனையை, அந்த பாரத்தை, ஸ்திரப்படாத அந்த இதயத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருங்க. காத்திரு, உன் இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்பட. அப்ப விசுவாசத்தோடு காத்திருக்கிறவர்கள் அந்த இருதயம் ஸ்திரப்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னைக்கு வேதனைகளை குறித்து நம்ம பேசும்போது நிறைய பேசுவோம். சிலவங்களாம் பேசணும்னு நினைப்பாங்க, என்கிட்ட பேசணும், ஏதாவது சொல்லணும்னு. சிலவங்க பேசவே மாட்டாங்க. யார்கிட்டயாவது சொன்னாதான் அவங்க தலையே, சொல்லலைன்னா தலையே பிடிக்கிற மாதிரி ஆகும். சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவோம், ரிலீஃப் ஆகும். சிலவங்க பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாதுன்னே அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பாங்க. இந்த இருதயம் ஸ்திரப்படாமல் இருக்கும், பலப்படாமல் இருக்கும். அல்லேலூயா. சுத்த இதயம் உள்ளவர்கள் இருதயம் சுத்தமா இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஏசப்பா ஆசீர்வாதம் கொடுப்பார். இருதயம் சுத்தமா இருந்துச்சுன்னா அவரை தரிசிப்பீங்க, முகமுகமா பாப்பீங்க. உங்க விசுவாசத்துக்கான ஓட்டப்பந்தயத்தை ஓடுவதற்காக அது தூக்கி வச்சு அந்த ஓட்டத்துல ஓடுவதற்கான தைரியத்தை, ஸ்திரப்படுத்தல ஆண்டவர்கள் கொண்டு பண்ணுவார். சொல்லுங்க பாருங்க, தாவீது ஜீவன் போகும் மட்டும் என்ன பண்ணாங்க, அழுதான், நெருக்கப்பட்டான் சொல்லுவாங்க. சிலருடைய ஜபமெல்லாம் ரெட்டிலும் சாம்பலில் உட்கார்ந்து என்ன பண்ணாங்களாம், அழுதாங்க அப்படின்னு சொல்லி பைபிள்ல போட்டு. அப்ப அவங்க எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல சொல்ல அந்த இருதயம் ஸ்திரப்பட ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துக்கு போறாரு, இதயத்துல பயங்கரமான ஒரு கலக்கம். அந்த இதயத்தை ஸ்திரப்படுத்துறதுக்கு போய் அவரிடத்துல காத்திருக்கிறாரு. ஆனா இந்த சீசர்கள் என்ன பண்ணல, காத்திருக்கல, தூங்கிட்டு இருக்கான். வராரு, நீ என்ன பண்ணணும், விழித்திருந்து போயிட்டாரு. அங்க போயிட்டு மாதிரி ரத்த துளி வேர்வெல்லாம் வந்து ஜெபிச்சுட்டு காத்திருந்து ஸ்திரப்பட்டு வராரு. மறுபடியும் சொல்றாரு, மறுபடியும் போறாரு. 3 டைம் சொல்லிட்டு, நான் 3ஆவது டைம் யார் வந்துட்டாங்க, காட்டி கொடுக்குறவங்க என்ன பண்ணாரு, தேவ பிள்ளைகளே. இயேசு அன்னைக்கு ஜெபித்தார், நாம தூங்கினோம். இன்னைக்கு நாம் தூங்கக்கூடாது, நாம ஜெபிக்கணும். இயேசு வருவார். இதோ வாசப்படியில் இருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ண, அவனும் என்னோடு போஜனம். யாரெல்லாம்
கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய சத்தத்தை கேட்கிறாங்களோ அவங்களோடு கர்த்தர் போஜனம் பண்ண வருவார். உங்க இருதயத்தை ஸ்திரப்படுத்தும். இன்னைக்கு விடாம விசுவாசிகளுடைய ஆசீர்வாதம் என்னன்னா, காத்திருக்கிறவருடைய ஆசீர்வாதம் என்னன்னா, உங்க இருதயம் தளர்ந்து போகாதுங்க. உங்க இருதயத்துல இன்றைக்கு ஒரு பலனை தராது. பிரியமான அன்பு சகோதரி, ஒரு ஸ்திரப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வருகிறது. கடைசியாக நம்ம வாசிக்கலாம் மத்தேயு 13:20-21. மத்தேயு 13:20-21. மத்தேயு 13:20. விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறவன். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்த உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடர்கள் அடைவான். அப்ப இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நிலைத்திருக்கிறவர்கள், நிலைத்தில்லாதவர்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அங்க போட்டிருக்கு. வசனத்தில் நிலைத்திராதவர்கள் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருந்தா அவன் என்ன பண்றான், துன்பம் உபத்திரம் வரும்பொழுது உடனே. அப்ப விசுவாச ஓட்டத்தை துவக்கி வச்சுட்டாரு. அவர் துவக்கின அந்த ஓட்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கொஞ்ச காலத்துல நம்ம நல்லா துதிச்சு பாடி கர்த்தரை ஆராதிக்கிற நாள்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல. துடிப்பா இருந்தோம், எப்படி இருந்தோம், ஆர்வமா இருந்தோம். ஆனா வசன திரும்பித்த உபத்திரமும் துன்பமும் என்ன ஆயிடுச்சு, இந்த உடனே என்ன ஆயிடுச்சு. 4 விதமான விதைகள்ல ஒன்னு எங்க விதைக்கப்படுது, ஒன்னு எங்க வழியேறு, ரெண்டாவது பாறை, மூணாவது, நாலாவது. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், வசனம்லாம் தெரியும், விளக்க தேவையில்லை, இதெல்லாம் என்னன்னு தெரியும். ஆனா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் மட்டும் என்ன பண்ணாங்க, 30, 60, 100 பலன் எடுத்தாங்க. இப்ப இந்த விசுவாச ஓட்டத்துல ஓடிக்கொண்டிருக்கிற வருகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் 1 இல்ல 2 இல்ல 30, 60, 100 பெருகும். அல்லேலூயா. உங்க கூட இந்த ஓட்டத்துல நிறைய பேரை சேர்த்துக்கணும். கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுங்க. இந்த விதை விதைக்கப்பட்டாதான். விசுவாசத்துல நீங்க தனியா ஓடிக்கிட்டே இருக்க கூடாது. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், எனக்கு வேலை கிடைக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், எனக்கு தலைவலி வரக்கூடாது, காய்ச்சல் வரக்கூடாது, எனக்கு அப்படி இருக்கணும், என் குடும்பத்துக்கு நல்லா இருக்கணும், என் கணவன் அப்படி இருக்கணும். ஹல்லேலூயா, தோத்திரம் தோத்திரம், என் ஆசீர்வதிங்க, நான் வீடு கட்டணும், நான் கார் வாங்கணும், நான் பங்களா வாங்கணும், அப்படி இருக்கணும், நான் என் குடும்பம், நான் என் பிள்ளை, நான். ஹல்லேலூயா. இவன் நிலைத்திருக்க மாட்டான். ஹல்லேலூயா. விதைக்கிறவன் தான் நிலைத்திருப்பான். 30, 60, 100. உங்க கூட ஜாயின் பண்றவங்க வேணும். நீங்க அந்த ஓட்டப்பந்தயத்தை உங்க நம்பி துவக்கி வச்சிருக்கிறாரு. ஆண்டரோடு கூட சேர்ந்து ஓடுகிறவர்களை நீங்கள் சேர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு என்ன பண்ணணும்? ஆத்துமாதாயம் இல்ல, ஆத்துமாதாயம் விதைக்கணும். அப்ப விசுவாசத்தோடு விதைக்கிறவன் அறுப்பான். விசுவாசம் இல்லாம விதைச்சவன் கொஞ்ச நாள் மட்டும் தக்க அல்லேலூயா தோத்திரம் 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 ஆமென் 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 ஆமென், நான் ஜெபம் பண்றேன், நான் பைபிள் படிக்கிறேன், வசனம் வாசிக்கிறேன், சர்ச்சில் நான் தான் ஃபர்ஸ்ட் ஆள், நான் தான் எல்லாம் பண்ணுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு இருக்கிற இடமே என்ன ஆயிட்டான், ஆர்வம் போச்சு. நீங்களும் நான் அந்த விதை சரியா உள்ள என்ன பண்ணல, விதைக்கப்படல. இன்னைக்கு ஆண்டவர் விதைக்கிறார். அல்லேலூயா. அந்த அதிசய நாள் வர வரைக்கும் நீங்க நிலைச்சிருக்கணும். கர்த்தருடைய அற்புத நாள் வர வரைக்கும் நீங்க நிலைச்சிருக்கணும். அல்லேலூயா. அப்ப விசுவாசிக்கிறவர்கள், விடாம விசுவாசிக்கிறவர்களுக்கு, விசுவாசத்தை துவக்கி வச்ச ஆண்டவருக்கு நீங்க கொடுக்கிற ஒரு நல்ல வெகுமதி என்னன்னா, அவருக்குள் நீங்க நிலைத்திருக்கணும். நிலைத்திருந்த ஆசீர்வாதம். சரி, புரிஞ்சுக்க. நிலைத்திருந்தா காத்திருந்தா செட்டைகள் அடித்து பரப்பீர்கள். அல்லேலூயா. கிரியைகள் திடன் கொண்டிருந்தீங்கன்னா கிரியைகளுக்கான பலன் உண்டு. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இன்னைக்கு நம்ம யோசிக்கணும், என்னுடைய விசுவாசத்தை என்ன நம்பி, அவருடைய விசுவாசத்தை என்ன நம்பி துவக்கி வச்சிருக்கிறாரே. இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் துவக்கி வச்ச அந்த விசுவாசம் எப்படி இருக்கு, முடிக்கிறவர் அவர் தான். இந்த கேப்ல எத்தனை பேர் இடரை விழுந்திருக்கோம், எத்தனை பேர் நம்ம சோர்ந்து போயிருக்கோம். ஆண்டுட்டு கேளுங்க, ஆண்டவரே நான் நிலைச்சிருக்க மாட்டேன், நான் அவரில் நான் நிலைச்சிருக்கணும், நானே மெய்யான திராட்சை செடி, நான் அவரிலும் அவர் என்னிலும் மிகுந்த. அப்ப நிலைத்திருக்க நல்ல கனி போடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடணும். அப்ப நிலைத்திருக்கணும், அந்த விசுவாசத்துல நிலைத்திருக்கணும்.
இந்த செய்தியை கவனித்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்த செய்தி புறப்படும். அப்படின்னு சொல்லுங்க. எல்லா கண்களை மூடி ஆண்டு நோக்கி பார்க்கலாம்.